தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழகத்தில் புதிதா திமுக அரசு பதவியேற்றிருக்கு. திமுக அரசுக்கு சவால்களாக இருப்பவை எவை அப்படின்னு பாக்குறீங்க? இப்போதைக்கு கொரோனா பெருந்தொற்று தான். இன்றைக்கு முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவையினுடைய முழு கவனம் அந்த கொரோனா பெருந்தொற்றை குறைப்பதில் தான் இருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார், நான் பதவியேற்ற நாளை விட இந்த கொரோனா பெருந்தொற்று குறைந்திருக்கிறது என்னும் செய்தி வரும் நாள்தான் எனக்கு மகிழ்ச்சி தருகிற நாள் என்று சொல்லியிருக்கிறார். அதை நோக்கி முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. வேறு வேறு பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் கூட இதில் தான் 100க்கு 100 கவனம் இருக்கிறது, இருக்க வேண்டும். அதனை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களிடத்தில் எதிர்க்கட்சிகள் உட்பட இந்த அரசு தன் பணியை சரியாக செய்து கொண்டிருக்கிறது என்கிற ஓர் எண்ணம் இருப்பதை இயல்பாக பார்க்க முடிகிறது. எங்களை விட ஊடகவியலாளர்களான உங்களுக்கு அந்த உண்மை தெளிவாகவே தெரிந்திருக்கும். ஆனால் ஒரு பக்கம் தமிழக பாஜக கோவை மண்டலம் புறக்கணிக்கப்படுகிறது. அரசியல் ரீதியிலான கண்ணோட்டத்தில் இந்த தடுப்பூசி விவகாரத்திலையும் திமுக அரசு அரசியல் மேற்கொள்கிறது. அதனால கோவை புறக்கணிக்கப்படுகிறதுன்ற குற்றச்சாட்டு, விமர்சனங்கள் வருது. அது உண்மையா என்பது கோவையில் இருக்கிற மக்களுக்கே தெரியும். கோவைக்கு போகிற போது தான் கவச உடையோடு அந்த கொரோனா வார்டுக்கு உள்ளேயே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்று வந்தார். அதற்கு அவர் மிகச் சுருக்கமாக ஒரு விடையை சொல்லியிருக்கிறார். அதாவது, தேர்தல் வரைக்கும் நாங்கள் இந்த கட்சி, நீங்கள் அந்த கட்சி. தேர்தல் முடிந்து ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எங்களுக்கு வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள் எல்லோருக்குமான ஆட்சியாக இது இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் நடைமுறையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு பாஜக மீதும் வருத்தமில்லை. ஏனென்றால் அவர்கள் என்னதான் செய்வார்கள்? குறை சொல்வதற்கு எதுவுமே இல்லை என்றால் பிறகு அவர்கள் எதிராக பேசவே இல்லாமல் இருக்க முடியாது. எனவே ஏதாவது சொல்ல வேண்டும் இல்லையா? பாவம், அதற்காக சொல்லுகிறார்கள். மத்திய அரசோட தமிழக அரசு மோதல் போக்கை கடைபிடிக்கிறது. குறிப்பா சில விஷயங்கள் ஒன்றிய அரசு அப்படின்னு குறிப்பிட்டு பேசுவதெல்லாம் மத்திய அரசோட மோதல் போக்கை கடைபிடிக்கக்கூடிய அம்சமா சிலர் பார்வைகளை முன்வைக்கிறாங்களே, இது தமிழக நலனுக்கு விரோதமா தான் போய் முடியும் அப்படின்னு எப்படி பாக்குறீங்க? இன்றைய தமிழக அரசு ஒன்றிய அரசுக்கு அடிமையாகவும் இல்லை, ஒன்றிய அரசோடு மோதிக்கொண்டிருக்கவும் இல்லை. ஒன்றிய அரசு சொல்றதே ஒன்றிய அரசு சொல்லுவதே மத்திய அரசோடு மோதுவது என்று சொன்னால் இந்திய அரசமைப்பு சட்டம் தான் முதலில் மோதுகிறது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் தான் இருக்கிறது. எங்கே இருக்கிறது? முதல் விதியே அதுதான். இந்தியா, திட் இஸ் பாரத், ஷெல் பி த யூனியன் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் என்று இருக்கிறது. யூனியன் என்பதற்கு என்ன பொருள்? நான் அறிந்த வரையில் யூனியன் என்றால் ஒன்றியம் என்றுதான் பொருள், மத்திய என்று பொருள் அல்ல. இந்த இந்தியா என்பது அனைத்து அரசுகளின், ஸ்டேட்ஸ் என்பதற்கு அரசு என்றுதான் பொருள். த ஸ்டேட் அண்ட் ரெவல்யூஷன் என்று லெனின் புகழ்பெற்ற நூலை நாம் அறிவோம். ஸ்டேட் என்றால் அரசு. எனவே இட் இஸ் யூனியன் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் என்று சொன்னால் அனைத்து அரசுகளின் ஒன்றியமாக இருக்கிறது இந்தியா என்று பொருள். அப்படியானால் இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுவதை நாம் திருப்பி சொன்னால் அது இந்தியாவுக்கு எதிரானது என்றால் இந்திய அரசமைப்பு சட்டமும் இந்தியாவுக்கு எதிரானதா என்கிற கேள்வி வராதா? ஒரே ஒரு தப்பு நடந்திருக்கிறது. மத்திய அரசு என்று நாம் எங்களை போன்றவர்கள் கூட பல முறை அந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிறோம். அதுதான் தவறு. மத்திய அரசு என்று அதை சொல்லக்கூடாது, ஒன்றிய அரசு என்று தான் சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டிய முறையில் சரியாக சொல்லியிருக்கிறார்கள். இது மோதல் என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது. இன்னும் மத்திய அரசு கிட்ட இணக்கமாக போக வேண்டும் அப்படின்ற குரல்கள்லாம் அதிகமாக கேட்க தொடங்கி இருக்கு. தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் கூட தமிழக நலனுக்காக மத்திய அரசோட மோதல் போக்கை கடைபிடிக்க கூடாது, ஒரு இணக்கமான உறவை கையாள வேண்டும் அப்படின்னு நிறைய அறிவுரைகள்லாம் கேட்க முடியுது. இலவச அறிவுரைகளை எல்லோரும் வழங்கலாம். எந்த இடத்தில் மோதல் போக்கு நிகழ்ந்திருக்கிறது என்பதை அவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும். 2 இருக்கிறது. மோதலே கூடாது என்று நான் கருதுகிறவன் இல்லை. உரிமைகளை வாதாடி பெற வேண்டிய இடத்தில் வாதாடி பெறலாம், போராடித்தான் பெற வேண்டும் என்கிற நிலை வந்தால் போராடியும் பெறலாம். ஆனால் இப்போது அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவில்லை. எங்களுக்கு தடுப்பூசி கொடுங்கள் என்று கேட்பது மோதல் போக்கா? எனக்கு தெரியவில்லை. எதுவும் கேட்காத ஓர் அடிமை அரசு இங்கே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கருதுவார்களே, ஆனால் அப்படி ஒரு அடிமை அரசாக இன்றைக்கு இருக்கிற திமுக அரசு இருக்காது என்பதை ஒவ்வொரு நடவடிக்கையிலும் அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். ஒன்றிய அரசு அப்படின்னு நீங்க வலியுறுத்தி ரொம்ப அழுத்தம் கொடுத்து சொல்லும் போது
தமிழ்நாடு அப்படின்னு நம்ம அழைக்க வேண்டிய தேவையில்லை, நம்ம மாநிலத்தை தமிழகம்னு அழைக்கலாம். சங்ககால பாடல்கள்ல கூட அந்த மாதிரி மேற்கோள்கள் இருக்கு. அதுதான் ஒரு சரியான ஒரு சொல்லாடலா இருக்க முடியும். தமிழ்நாடு அப்படின்னு அழைக்கப்படுவதை விட தமிழகம் என்று அழைப்பதுதான் சரியா இருக்கும். இனிமேல் அந்த மாதிரி நடைமுறையை கைக்கொள்வோம் அப்படின்னு சிலர் வலியுறுத்தி பேசுறாங்க. அது சரியான நடைமுறையா, தமிழகம்னு அழைக்கப்படணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நானும் அப்படி ஒரு நண்பரின் கட்டுரையை நேற்று சமூக வலைத்தளத்தில் படித்தேன். அதை படிக்கிற போது எனக்கு தோன்றிய எண்ணம் இதுதான். பாவம், பதறுகிறார் அவர். தமிழ்நாடுங்கிற சொல்லை கேட்டுவிட்டு பதறுகிறார். நாடு என்பது ஏதோ உறுத்துகிறது போல இருக்கிறது. நான் கூட பல முறை தமிழகம் என்றெல்லாம் எழுதியிருக்கிறேன். இப்போது தெளிவாக புரிகிறது. தமிழ்நாடு என்று தான் இனி எழுத வேண்டும். எந்த இடத்திலும் தமிழகம் என்று தவறாக அப்படி எழுதிவிடக்கூடாது. இது ஒரு மோதல் போக்கா? இதுவரைக்கும் இந்திய அரசுன்னு சொன்னோம், இனிமேல் ஒன்றிய அரசு சொல்லுவோம். இவ்வளவு நாள் தமிழகம்னு கூட பயன்படுத்தி நான் பயன்படுத்தி இருக்கிறேன். தமிழகம் தவறான சொல் இல்லை. ஆனால் தமிழ்நாடு என்கிற சொல்லி பார்த்து இவர்கள் இவ்வளவு பதறுகிறார்கள் என்றால் அதுதான் சரியான சொல்லாக இருக்கும் என்பது. அது மட்டுமல்ல, நான் எப்படி ஒன்றியம் என்பதற்கு இந்திய அரசமைப்பு சட்டத்திலிருந்து எடுத்து காட்டினேனோ அப்படித்தான் தமிழ்நாடு என்பதும் இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, அது பக்தி இலக்கிய காலத்திலிருந்து இருக்கிறது. அது ஒரு பக்கம். ஆனால் அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்ன? மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை இனி தமிழ்நாடு என்று அழைப்போம் என்பது தானே, தமிழகம் என்று அல்ல. நீங்கள் அன்றைக்கு 1967 அவர் பதவிக்கு வந்ததற்கு பிறகு ஜூலை மாதம் 18ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம், சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தமிழ்நாடு என்று தான் இருக்கிறது. அதில் என்ன ஒரு திருத்தம் வந்ததென்றால், தமிழ்நாடு NAD இருந்தது, இல்லை யூ சேர்த்து கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு என்று திருத்தம் சொல்லப்பட்டு ஒருமனதாக அது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அது எப்படி சட்டத்திற்கு எதிரானதாக இருக்கும்? அது எப்படி இந்தியாவுக்கு எதிரானதாக இருக்கும்? எனக்கு என்னவோ இவர்கள் சட்ட புத்தகம், சட்டமன்ற தீர்மானம் எல்லாமே இந்தியாவுக்கு எதிரானது என்று கருதுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படியானால் இவர்கள்தான் இந்தியாவுக்கான தேச விரோதிகளோ என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால் தான் இப்படியெல்லாம் சொல்லுகிறார். ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறீங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கும் எதிராக பேசுகிறவர்கள் தேச விரோதிகளாகத்தானே இருக்க முடியும். நான் இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஆதரிக்கிறேன். இந்தியா, தட் இஸ் பாரத், ஷெல் பி த யூனியன் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் என்பதை நான் ஏற்கிறேன். அந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் யாராக இருப்பார்கள்? இல்லை, உங்களை மாதிரி கருத்தாளர்களை தான் பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொல்லி நிறைய அடையாளப்படுத்தப்படுறீங்க. இப்போ சமீபத்தில் கூட புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய திமுக அரசுக்கு திரு சுப்பிரமணியன் சுவாமி அவர்களிடமிருந்து ஒரு எச்சரிக்கை கூட வந்திருக்கு. தமிழ்நாட்டில் பல பயங்கரவாத நடவடிக்கைகள், சில அமைப்புகள் பேரை எல்லாம் குறிப்பிட்டு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் அவர் விடுத்திருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? பார்த்தேன். உங்களுடைய தொலைக்காட்சி நியூஸ் 18 தொலைக்காட்சியிலேயே அந்த அரை மணி நேர நேர்காணலையும் நான் முழுமையாக பார்த்தேன். ஒரே ஒரு வருத்தம், எனக்கு அரை மணி நேரம் வீணாகி போயிற்று என்பதுதான். ஆனால் அதை முழுமையாக நான் பார்த்தேன். அதில் எனக்கு சில செய்திகளை அதிர்ச்சியாக இருக்கிறது. அது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ராமநாதபுரத்தில் இஸ்லாமியர்கள் இந்து கோயில்களை இடிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். எங்கே இடித்தார்கள்? யார் இடித்திருக்கிறார்கள்? என்ன வழக்கு அது அவர்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சுப்பிரமணிய சாமி நேர்மையானவராக இருந்தால், அவர் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்தால் அதற்கு தாக்குதல்கள் வேண்டாம் நினைக்கிறேன். இல்லை, நான் அவர் நேர்மையானவராக இருப்பாரானால் இது தாக்குதல் இல்லை. எந்த இடத்தில் யார் இந்து கோயில்களை இடித்தார்கள் என்பதை சொல்ல வேண்டும். நான் அதை கேள்வி அவர்கிட்ட மறுபடியும் கேட்டேன். ஆதாரம் இல்லாமல் நான் எதுவும் பேச மாட்டேன். நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்தாலும் நான் ஆதாரங்களை சமர்ப்பித்து வெற்றி பெற்றிருக்கிறேன். ஆதாரம் இல்லாமல் நான் எந்த கருத்தையும் சொல்றது இல்லை அப்படின்னு அவர் விளக்கம். அந்த ஆதாரம் அவ்வளவு ரகசியமானதா? நீங்கள் குற்றச்சாட்டு வெளிப்படையாக சொல்லப்படுகிற போது ஆதாரத்தையும் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமா இல்லையா? இஸ்லாமியர்கள் மீது தேவையற்ற ஒரு பழியை அவர் சுமத்துகிறார். மசூதியை இடித்தவர்கள் யார் என்று நாட்டுக்கு தெரியும். அவர்கள் கோயிலை, எந்த கோயிலை இதுவரையில் இடித்தார்கள்? கடவுள் நம்பிக்கையற்ற எங்களை போன்றவர்கள் கூட இதுவரையில் எந்த கோயிலையும் இடித்ததில்லை. மசூதியை இடித்தவர்கள் யார் என்பது உலகத்திற்கே தெரியும். ஆனால் இன்றைக்கு இவர் ராமநாதபுரத்தில் குறிப்பிட்டு சொல்லுகிறார், அங்கே இஸ்லாமியர்கள் இந்து கோயில்களை இடித்தார்கள் என்று சொல்லுவதன் மூலம் ஒரு மத கலவரத்துக்கு வித்திடுவது யாராக இருக்க முடியும்? ஒரு தேசபக்தன் மத கலவரத்துக்கு வித்திடுவாரா? பிறகு இன்னொன்றையும் சொல்லுகிறார், ஆளுநருக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார், எழுதட்டும். அதற்கு விடை வந்துவிட்டதா என்று கேட்கிற போது அதற்கு அவர் விடை சொல்கிறார், அவ்வளவு சீக்கிரமெல்லாம் வந்து விடாது, சிலவற்றை நான் டெலிஃபோன்லேயே பேசிக்கொள்வேன். அவர் எனக்கு நெருங்கிய நண்பர்.
எல்லாவற்றையும் தாண்டி அவர் சொல்லுகிற அந்த தொடரை நான் குறிப்பிட வேண்டும். முழுசா விசுவாசமானவர். யாருக்கு? ஒரு ஆளுநர் இந்த தேசத்திற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், குடிமக்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், ஒரு தனி மனிதருக்கு அல்ல. அப்படி ஒரு தனி மனிதருக்கு ஆளுநர் விசுவாசமாக இருக்கிறார் என்று சொன்னால் ஆளுநர் இந்த நேரத்திற்குள் அதை மறுத்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஆளுநரினுடைய பொறுப்பை பெருமையை கொச்சைப்படுத்துகிற சொல்லாடல் அது. டெலிஃபோன்லேயே பேசிக்குவேன் என்று சொன்னால் இதற்கெல்லாம் என்ன பொருள்? இயல்பான ஒரு உரையாடலா இருக்காதா டெலிஃபோன்ல பேசிக்கிறேன் அப்படிங்கிறது? இல்ல விசுவாசம் அப்படிங்கிறது அவர் ஒரு தெரியாம அந்த சொல்லாடலை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்லாம் பார்க்க முடியும். அதாவது தமிழரசன் சுபவீரபாண்டியனுக்கோ சுபவீரபாண்டியன் தமிழரசனுக்கோ விசுவாசமாக இருக்கலாம். ஒரு நாட்டின் ஆளுநர் எந்த ஒரு தனி மனிதருக்கும் விசுவாசமாக இருக்க வேண்டியவர் இல்லை, இருக்கக்கூடாது. அவர் இந்த தேசத்திற்கு, இந்த மக்களுக்கு, இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்திற்குத்தான் அவர் உண்மையாக இருக்க வேண்டுமே தவிர எந்த தனி மனிதருக்கும் உண்மையாக இருக்கக்கூடாது. அவர் நேர்மையாக, நடுநிலையாக, எல்லாவற்றுக்கும் உண்மையாக இருக்க வேண்டும். இது நாமல்ல, இதற்கு ஆளுநர் தான் அவர் மீது வழக்கு போட வேண்டும். பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பற்றி ஒன்றை சொல்லுகிறார். அப்படி அந்த எந்த நேர்காணலிலும் அவர் சொல்லவில்லை, அந்த பள்ளிக்கூடத்தை அரசு எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லவே இல்லை. பத்மசேஷாத்ரி பள்ளி விவகாரத்தை திமுக அரசு உள்நோக்கத்துடன் கையாளுகிறது, அந்த பள்ளிக்கூடத்தை எப்படியாவது சீர்குலைத்து விட வேண்டும் அப்படின்னு பல சோசியல் மீடியால பல அபியூசஸ் வருது, பல விஷயங்கள் மேற்கொள்ளப்படுது. அந்த பள்ளி மேல ஏதோ ஒரு காழ்ப்புணர்வு கொண்டு இப்படியான ஒரு தாக்குதல்கள் நடக்குது அப்படிங்கிற ரீதியில கருத்து தெரிவிக்கிறாங்க. அப்ப திமுக அரசு உள்நோக்கத்தோட அந்த பள்ளி விவகாரத்தை, பத்மசேஷாத்ரி பள்ளி விவகாரத்தை அணுகுதா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. அந்த ஆசிரியரை திமுக வேலைக்கு சேர்த்திருந்தால் உள்நோக்கத்தோடு ஏதோ செய்கிறது என்று சொல்லலாம். ஒரு ஆசிரியர் தவறு செய்கிறார், அதை விசாரிக்கலாமா கூடாதா? அதை சுப்பிரமணிய சாமி என்ன சொல்கிறார்? நாட்டில் எவ்வளவோ முக்கியமானது இருக்கிறது, ப்ரையாரிட்டிஸ் என்பது முக்கியம், அதற்குத்தான் முன்னிலை கொடுக்க வேண்டும். உண்மைதான், கொரோனா தொற்றுக்குத்தான் அரசு முன்னிலை கொடுக்கிறது. இந்த சில்லறை விஷயங்களை எல்லாம் தொடக்கூடாது என்கிறார். எது சில்லறை விஷயம்? எது சில்லறை விஷயம்? உங்களுக்கு சில்லறை விஷயமாக இருக்கலாம், எங்களுக்கு அது பெரிய செய்தி. எங்கள் பிள்ளைகளை, வளரும் தலைமுறையை அவர்கள் பாடம் சொல்வதற்கு பதிலாக வேறு பலவற்றை பேசுகிறார்கள் என்றால் அது சில்லறை விஷயம் அல்ல. அதை சில்லறை விஷயம் என்று கருதுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதையும் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருக்கிறவர்களினுடைய முடிவுக்கே நான் விட்டு விடுகிறேன். இதெல்லாம் சில்லறை விஷயம் என்று சொல்லுகிறவர்கள் யாராக இருப்பார்கள்? 100 ஆண்டுகளா பிராமணர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள், பிராமணர்களுக்கு எதிரான ஒரு அச்சுறுத்தல் இந்த மு.க. ஸ்டாலின் அரசிலும் தொடருது அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். பிராமணர்களுக்காக முதல் முறையா குரல் கொடுத்து நான் வந்திருக்கேன், மற்ற எல்லா சாதியினர் சமூகங்கள் பாதிக்கப்படும் போது நான் குரல் கொடுத்திருக்கேன். இந்த முறை பிராமணர்களுக்கு எதிராக ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கு, 100 ஆண்டுகளா நடந்துகிட்டு இருக்கு, அதை நிறுத்தணும், அதனால நான் இப்ப முதல் முறை களத்துக்கு வந்திருக்கேன், இனிமேல் இது தொடரக்கூடாது அப்படின்னு அவர் ரொம்ப உறுதியா சொல்றாரு. அப்படியான ஒரு நிலை இங்க இருக்குதா? ஒரு நூற்றாண்டாக இந்த எதிர்ப்பு உணர்ச்சி தமிழகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உண்மைதான். அதற்கு திராவிட இயக்கம் பொறுப்பு என்பதையும் ஏற்கிறேன். எதை எதிர்த்து? ஒரு ஆதிக்கத்தை எதிர்த்து. எங்கள் தோளில் ஒருவன் ஏறி அமர்ந்து கொள்வான், அவனை இறங்கு என்று சொல்லுகிற உரிமை எனக்கு கிடையாதா? இறங்கு என்று என்னை பார்த்து எப்படி சொல்லலாம் என்றால், தோள் என்னுடையது, என் மீது ஆதிக்கம் செலுத்த யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. நாம் யாரையும் கூடாது என்று சொல்லவில்லை, நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று சொல்லவில்லை. அருகருகே எல்லோரும் அமர்ந்திருந்தால் அந்த சமத்துவத்தை, தோழமையை நாங்கள் ஏற்கிறோம். ஆனா நீங்க திட்டமிட்டு அதையெல்லாம் செய்றீங்க, குறிப்பிட்டு அவர்களை தாக்குகிறீர்கள். ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை மட்டும் இப்படி ஒதுக்கி வச்சு அவங்கள தாக்கி பேசுறது, அவங்கள அபியூஸ் பண்றது அப்படிலாம் எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு தானே அவர் கேட்கிறாரு. யார் என் தோள் மீது ஏறி உட்கார்ந்திருக்கிறார்களோ அவர்களை குறிப்பிட்டு தான் நாங்கள் தாக்குவோம். என் தோளில் ஒருவன் உட்கார்ந்திருக்கிறான், எதிரில் ஒருவன் உட்கார்ந்திருக்கிறான், நான் யாரோடு சண்டை போடுவேன்? நீ ஏன் இவனோடு மட்டும் சண்டை போடுகிறாய், அவனோடு போடவில்லை என்றால் அவன் பாட்டுக்கு அமர்ந்திருக்கிறான். அது காழ்ப்புணர்ச்சி இல்லையா? என் மீது ஏறி மிதிக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் மீது எனக்கு காழ்ப்புணர்ச்சியும் கோபமும் இருந்தே தீர வேண்டும். இருந்தால்தான் நான் மனிதன். அதுதான் சுயமரியாதையின் அடிப்படை. என்னை மிதிக்கிறவன் இடத்தில் நான் அப்படியெல்லாம் அன்பு காட்ட முடியாது. ஒரு நூற்றாண்டாக இந்த ஆதிக்கத்தை எதிர்த்து திராவிட இயக்கம் போராடி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. சுப்பிரமணிய சாமி சொல்லுவதில் தான் உண்மை இருக்கிறது. மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு தேர்தல் நடக்க இருக்கிறது. திரு சுபவி டெல்லி செல்கிறாரா? இதை மசாலா குழம்பு, தக்காளி சோறு, பிரியாணி விவகாரத்தை ஒரு சாதி பிரச்சனையா, ஒரு சாதிக்கு எதிரானதா மாற்ற திமுக ஆதரவாளர்கள் முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு தான் இதுல பார்க்கப்படுது. ஒரு பள்ளி, அங்க ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடக்குது, அந்த விவகாரத்தை நிச்சயமா நம்ம தட்டி கேட்க வேண்டும், அதற்கான நீதி வேணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை.
அதை பள்ளியோடு ஒப்பிட்டு அந்த பள்ளிக்கு பின்னணி என்ன, அது யார் சார்ந்தது, என்ன சமூகம் சார்ந்தது, அப்படியான ஒரு பெரிய விஸ்தரிப்புல கொண்டு போய் இந்த சிக்கலை அணுக பார்க்கிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இந்த சிக்கலை அப்படி கொண்டு போய் நிறுத்தியவர்கள் யார்? அடிப்படையாக நீங்க தான் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க திமுக ஆதரவாளர்கள். ஒரு பாலியல் பிழை நடந்திருக்கிறது என்பதை பற்றித்தான் ஊடகங்கள் எல்லாம் பேசின. இது பார்ப்பனர்களின் பள்ளிக்கூடம் என்பதால் எங்களை தாக்குகிறார்கள் என்று வெளியே வந்து விழுந்தது அவர்கள்தான். சில நேரத்தில் பேசாமல் இருந்தால் கூட அது முடிந்து போய்விடும். நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் வெறும் ட்ரஸ்டி தான் என்கிறார்கள். ட்ரஸ்டி தான் என்றால் ட்ரஸ்டி தான் பொறுப்பு. ஏதோ நான் இந்த பள்ளிக்கூடத்தில் வெறும் தட்டச்சர், என்னை போய் கேட்கிறீர்களே என்று சொன்னால் அது நியாயம். நான் வெறும் ட்ரஸ்டி தான் என்றால் ட்ரஸ்டிக்கு வெறும் ட்ரஸ்டி என்றால் என்ன பொருள் என்று எனக்கு புரியவில்லை. ட்ரஸ்டி தானே பொறுப்பு. ஒரு அறக்கட்டளை அதை நடத்துகிறது என்றால் அந்த அறக்கட்டளை அதற்கு பொறுப்பேற்க வேண்டுமா இல்லையா? நாளைக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பாராட்டு வரும் என்றால் இவர்கள் கழுத்துக்கு மாலை வருகிற போது நான் ட்ரஸ்டி தான், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்வார்கள். அரசு பள்ளிகள்ல பாலியல் துன்புறுத்தல் இல்லை ஏதாவது விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்தா அதற்கு நேரடியா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை பொறுப்பேற்க சொல்ல முடியுமா அப்படின்ற குரல்களும் கேட்குது இல்ல? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? நீங்கள் ஒரு தொடர் வண்டி கவிழ்ந்து போனால் மத்திய ரயில்வே அமைச்சர் அதற்கான தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று சொல்லுகிறோமா இல்லையா? அரசு பள்ளிகள் மிக மோசமாக இருந்தால் யாரை கேட்பார்கள்? அந்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியர் மட்டும் அதற்கு பொறுப்பு என்று சொல்லிவிடுவார்களா? அரசு தான் பொறுப்பு. 2019க்கு முந்தைய காஷ்மீர்ல நிலவன அந்த ஒரு நிலைமை இப்ப தமிழகத்துல இருக்கு. தமிழகத்துல தேசிய எதிர்ப்பு உருவாகி இருக்கு அப்படின்ற கருத்துக்கள்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்துல 2019க்கு முந்தைய காஷ்மீர் போன்ற ஒரு நிலவரம் இருக்குதா இன்னைக்கு? காஷ்மீரத்தின் நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ரொம்பவும் கௌரவமாக ஒரு சொல்லை தேடி நான் சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு உளறல். அதற்கு என்னால் விடை சொல்ல முடியாது. இங்க பயங்கரவாத நடவடிக்கைகள் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஹிட்லரின் நாஜி படைகள் எப்படியெல்லாம் ஒரு கொடுமைகளை அங்க கொடுத்ததோ இல்லை கொடுமைகளை அங்க உருவாக்குனதோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை வருவதற்கான ஒரு தொடக்கம் இங்க இருக்கு. அதை முன்கூட்டியே கணிச்சு சொல்லியிருக்கேன். அதனால அதெல்லாம் வராம முன்கூட்டியே இதை தடுத்து நிறுத்தணும், அதற்காக நான் ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்கேன், அப்படியான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கேன் அப்படின்னு திரு சுப்பிரமணியன் சாமி சொல்றாரு. இந்தியாவின் ஹிட்லர்கள் யார் என்பதும் எங்களுக்கு தெரியும். இந்தியாவில் ஒடுக்கப்பட்டவர்கள் யார், எது நாஜிப்படை, ஒடுக்கப்பட்ட மக்கள் யார் என்பதை வரலாறு அறிந்தவர்கள் அறிவார்கள். எதை கொண்டு வந்து எங்கே பொருத்துவது? ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பாலியல் குற்றம் நடந்துவிட்டது என்று ஒரு விசாரணை தொடங்கினால் ஹிட்லர் யூதர்களை அழித்தது போல என்று சொல்லுகிறவர்கள் எந்த அளவுக்கு நம் மீது பழி சுமத்துவதற்காக வருகிறார்கள், எவ்வளவு உள்நோக்கத்தோடு வருகிறார்கள். நான் பள்ளிக்காக அதை எழுதல, நீண்ட காலமாவே தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கு. பிரபாகரன் பிறந்த நாள் கொண்டாடப்படுது. பல இடங்கள்ல இப்ப ராமநாதபுரத்துல கோவில்கள் இடிக்கப்பட்டதா அவர் சொன்ன விஷயங்கள், பல விஷயங்களை அவர் சுட்டி காட்டுறார். இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த அடிப்படையில சொல்றேன். அப்புறம் பிராமண சமூக ஆசிரியர்கள் பூசாரிகள்லாம் தாக்கப்படுவதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பூநூல் அறுக்கிறது, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் தமிழ்நாட்டில் நடக்குது இல்லை? அதெல்லாம் எப்ப நிறுத்துறது? அதை நிறுத்துவதற்காக நான் களமிறங்கி இருக்கிறேன். அவர் ஏராளமான குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார். எந்த ஒன்றுக்கும் ஆதாரம் தரவில்லை. எந்த ஒன்றுக்கும். மதுரை பக்கத்தில் பிரபாகரன் பிறந்தநாள் விழா நடந்தது என்கிறார். நடந்திருக்கலாம், நான் ஒன்றும் மறுக்கவில்லை. எப்போது? நவம்பர் மாதம் என்கிறார். நவம்பர் மாதத்தில் யாருடைய ஆட்சி நடந்தது என்று நீங்களே கேட்கிறீர்கள். அதிமுக ஆட்சி நடக்கிறது. அப்போது இராணுவத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஏன் நவம்பரில் சொல்லவில்லை? எதற்காக மே மாதம் வரைக்கும் காத்திருக்கிறீர்கள்? எந்த ஆட்சியில் ஒன்று நடக்கிறதோ அந்த ஆட்சியில் நீங்கள் எதுவும் பேசாமல் கைகட்டி வேடிக்கை பார்த்துவிட்டு அந்த ஆட்சி முடிந்ததற்கு பிறகு இத்தனை மாதங்களுக்கு பிறகு இப்போது மத்திய இராணுவத்தை கொண்டு வந்து அங்கே நிறுத்த வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் என்றால், அந்த விழா நவம்பரில் நடந்திருக்கிறது. மே மாதத்தில் இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிறவர்களினுடைய அந்த புத்தி கூர்மையை என்னால் என்ன சொல்லுவது? அதை நானே அவர்கிட்ட கேட்டேன். அவர் கேட்கும் போது அவர் அதிமுக அரசா இருக்கட்டும் திமுக அரசா இருக்கட்டும் எந்த அரசா இருந்தாலும் அதுல பாகுபாடு இல்லை, இங்க அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தெளிவா சொன்னார். திமுக அரசு மேல எனக்கு எந்த விதமான கோபமும் கிடையாது, திரு ஸ்டாலின் மேலேயும் எனக்கு தனிப்பட்ட எந்த கோபமும் கிடையாது. அமைச்சர்களை அவர் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும், கவனமா இந்த அரசை வழி நடத்தணும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. நான் திமுக அரசை குறிப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்லல. ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்க விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நான் நினைக்கிறேன், அதற்காக இந்த நடவடிக்கை, இந்த எச்சரிக்கையை கொடுக்கிறேன். நான் கேட்பது ஒரே ஒரு கேள்விதான். திமுக அதிமுகவுக்கு தனக்கு இதில் வேறுபாடு இல்லை, ரெண்டு பேரும் ஒன்றுதான் என்று அவர் சொல்லுகிறார். நவம்பரில் ஒரு விழா நடந்தது, அது தேசத்துக்கு எதிரானது என்று இவர் கருதுவாரானால் நவம்பர் மாதமே அல்லவா இந்த அறிக்கையை விட வேண்டும்? நான் கேட்பது அதுதான். உங்களுக்கு அது தேச விரோதம்,
அவருடைய பிரபாகரனுடைய பிறந்த நாளை இந்த தமிழ்நாட்டில் யாரும் கொண்டாடக்கூடாது என்று இவர் சொல்வாரானால், கொண்டாடிய நேரத்தில் அல்லவா மத்திய இராணுவம் இங்கே வர வேண்டும் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அப்போது அவர் வாய் திறந்து பேசவே இல்லை. இத்தனை மாதங்கள் காத்திருந்து யோசித்து கொண்டிருப்பார் போல் இருக்கிறது, எப்போது சொல்லலாம் என்று யோசித்து நிதானமாக இருக்கிறார். ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு அங்கே நடந்த விழாவுக்கு இப்போது இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று சொல்கிறார் என்றால், முழுக்க முழுக்க உள்நோக்கமுடைய கூற்றுகள் இவை அனைத்தும். தமிழகத்தில் இப்போதைக்கு 356வது பிரிவை பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் குறிப்பிட்டு மதுரைக்கு பக்கத்தில் இருக்க 3 மாவட்டங்களில் படைகளை குவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ 356ஐ பயன்படுத்த தேவையில்லை அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? எதற்காக அதை சொல்ல வேண்டும்? 356 பயன்படுத்த தேவையில்லை என்று சொல்லுவதே மறைமுகமாக அவரே சொல்லுகிறார், அந்த திசை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது என்கிறார். அதாவது அதற்குத்தான் நான் போகிறேன் என்கிறார். கர்நாடகத்தில் பொம்மை அரசு கவிழ்க்கப்பட்டதற்கு பிறகு அதனுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் நான் இதனை வெறும் சட்டத்தினுடைய பாதுகாப்பில் மட்டும் சொல்லவில்லை. ஓர் அரசை யாரோ ஒருவர் கவிழ்த்து விடலாம் என்று சொன்னால், 2,9,00,000 மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரு அரசை ஒரு தனி மனிதன் கவிழ்த்து விடுவேன் என்று சொன்னால், இது என்ன ஜனநாயக நாடுதானா? அவர் கவிழ்த்து விடுவேன்னு சொல்லலையே, எச்சரிக்கை தான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. எனக்கு கவிழ்க்கணுங்கிறது நோக்கமும் இல்லை, திரு ஸ்டாலின் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. கவிழ்க்க முடியுமா என்று முயற்சி செய்து பார்க்க சொல்லுங்கள். இந்த முறை அந்த முயற்சியில் அந்த மனிதர் இறங்கட்டும், அதனுடைய விளைவுகளை என்ன என்று அவர் அறிந்து கொள்வார், நாடும் புரிந்து கொள்ளும். இப்போ 70 விடுதலைக்காக குடியரசுத் தலைவருக்கு திரு மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதினது தவறு, இது ரொம்ப ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படின்ற அடிப்படையில் திரு சுப்பிரமணிய சுவாமி கருத்து சொல்லியிருக்கிறார். அது எழுதியிருக்க கூடாது அப்படின்னு அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். காலகாலமாக அவர் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதாவது அவர்களை தூக்கில் போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நானும் அவரும் நேரடியாக ஒரு முறை பேசினேன். அப்போது பேசுகிற போது அவர் கோவப்பட்டு பாதியில் எழுந்து போய்விட்டார். ஏனென்றால் நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஜெயின் கமிஷனில் சந்திராசாமியையும் உங்களையும் தானே சந்தேகப்பட்டு எழுதியிருக்கிறார்கள். உங்களை விசாரிக்காமல், உங்களை கைது செய்யாமல், உங்களை சிறையில் அடைக்காமல் எப்படி இந்த விசாரணை நிறைவடையும் என்று கேட்டபோது, இப்படிலாம் விதண்டாவாதமாக பேசுவாங்கன்னு தெரிஞ்சால் நான் வந்திருக்க மாட்டேன், எனக்கு வேறு வேலை இருக்குன்னு புறப்பட்டார். வேறு வேலை இருந்தால் இங்கே வந்தீங்கன்னு கேட்டேன். நேரடியாக 2 பேருக்கும் இடையில் நடந்த விவாதம் அது, நேருக்கு நேராக. நெடுங்காலமாக சொல்லுகிறார், இந்த நேர்காணலில் கூட ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தானே என்று நீங்கள் கேட்ட உடனே, அந்த மனிதாபிமானம் என்ற சொல்லை கேட்டவுடனே அவருக்கு எவ்வளவு கோபம் வருகிறது. லாக்கு மனித நேயம்லாம் தெரியாது, சட்டம்னா அது சட்டப்படி என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கணுமா, அவர் சொல்றது சரின்னு பார்க்க முடியாது. சரிதான், சட்டப்படி மனித நேயம் கிடையாது. சரிதான், சட்டப்படி தான் நடக்க வேண்டும். சுப்பிரமணிய சாமி விசாரிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஜெயின் கமிஷன் அவரை குறிப்பிட்டிருக்கிறது, அதில் மனிதாபிமானம் எல்லாம் வேண்டாம். அவர் சொல்லுவது சரி, சட்டப்படி தான் எதுவும் நடக்க வேண்டும். சுப்பிரமணிய சாமியை கைது செய்து சட்டப்படி ஒன்றிய அரசு விசாரிக்க வேண்டும். அப்படியானால் சட்டப்படி செய்ய வேண்டும் என்கிற சுப்பிரமணிய சாமியை நான் வழிமொழிகிறேன். சட்டப்படி அவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும். இந்த 7 தமிழர் விவகாரத்தில் இப்போ ஒரு நிலையில நாம இருக்கிறோம். அந்த 7 பேரும் சிறையில் இருக்கிறாங்க. அது சென்டென்ஸ் ஆஃப் லைஃப், அவங்களுக்கு வந்து மரண தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனையாக குறைச்சதே வந்து ஒரு பெரிய விஷயம்தான். அதனால அவங்க வாழ்நாள் முழுக்க சிறையில் இருக்கிறது தான் சரியான ஒரு விஷயம். இப்போ குற்றம் செஞ்சால் என்ன தண்டனை, இப்படி எல்லாருமே வந்து வெளியே வர்றது எப்படி சரியா இருக்க முடியும், தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அந்த 7 பேரை விடுதலை செய்யக்கூடாது என்று நூற்றுக்கணக்கானவர்கள் கருத்துக்களை சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று லட்சக்கணக்கானவர்கள் சொல்லுகிறார்கள். நீங்கள் எண்ணிக்கையை வைத்து முடிவெடுக்கப் போகிறீர்களா? இது தேர்தலா? எத்தனை பேர் சொல்லுகிறார்கள் என்பதை வைத்து முடிவு செய்ய முடியாது. அரசமைப்பு சட்டத்தில் அதற்கு இடம் இருக்குமானால், இங்கே இருக்கிற அரசு, இதற்கு முன்னால் இருந்த அரசும் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றுதான் பரிந்துரை செய்தது. எனவே தமிழ்நாட்டில் 2 பெரும் கட்சிகளினுடைய கருத்தும் அதுவாகத்தான் இருக்கிறது. சட்டமன்றத்தினுடைய தீர்மானமும் அதுவாகத்தான் இருக்கிறது. சட்டமன்றத்தின் தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வதுதான் ஆளுநருக்கு பணியே தவிர, ஆளுநர் சட்டமன்றத்தை தாண்டி புதிதாக தீர்மானங்களை நிறைவேற்ற முடியாது. மனிதாபிமான அடிப்படையில் என்று சொல்லுகிறோம். ஆனால் என்னை பொறுத்தளவு மனிதாபிமானத்தை தாண்டி சட்ட அடிப்படையில் கூட அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். மறுபடியும் சிக்கல்களுக்குள் நுழைய வேண்டாம் என்பதால் மனிதாபிமான அடிப்படையில் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது பொதுவாக மக்களின் கருத்து. அந்த கருத்தை தான் தமிழக அரசு எதிரொலித்திருக்கிறது. மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு தேர்தல் நடக்க இருக்கிறது. திரு சுபவி டெல்லி செல்கிறாரா? கண்டிப்பாக இல்லை. ஏனென்றால் திமுக கழகத்தில் அதற்கு தகுதியானவர்கள் நிறைய இருக்கிறார்கள்.
நான் திமுக கழகத்தில் வெளியில் இருக்கிறேன். இரண்டாவது, மிக தெளிவாக சட்டமன்ற நாடாளுமன்ற பொறுப்புகளை ஏற்பதல்ல, பெரியாரிய அம்பேத்கரிய கொள்கைகளை மக்களிடம் கொண்டு செல்வது ஒன்றுதான் எனக்கும் நான் சார்ந்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவைக்குமான பணி. திமுகவில் யார் போனாலும் நாங்கள் போனதாகத்தான் பொருள். இவ்வளவு நேரம் பல்வேறு விதமான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.